இது உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இல்லாத அலுவலகங்களோ வர்த்தக மையங்களோ போக்குவரத்து நிலையங்களோ இல்லை என்று கூறும் அளவுக்கு உலகம் முழுவதும் வியாபித்து பரவியுள்ள மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இயங்குதளத்தில் பழுது ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டு கிரவுட் ஸ்ட்ரைக் சென்சார் வெர்ஷனில் பழுது ஏற்பட்டிருப்பதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் என்று கூறப்படக்கூடிய அளவுக்கு விண்டோஸ் இயங்குதளம் பயன்படுத்தும் பெரும்பாலான பயனாளிகள் அந்த ப்ளூ ஸ்கிரீன் பாதிப்பை அடைந்துள்ளனர். இதனால் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சேவை பல இடங்களில் பழுதுபட்டிருப்பதால் உலகம் முழுவதும் பல சேவைகள் முடங்கி இருக்கின்றன. வங்கி சேவை, விமான பயண சேவை மற்றும் பங்கு வர்த்தகம், மருத்துவ மனைகள், போக்குவரத்து மையங்கள், அலுவலகங்கள், தொழில்நுட்ப ஐடி நிறுவனங்கள், மோட்டார் வாகன இயந்திர நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையிலும் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உலகம் முழுவதும் 246 நாடுகளில் 40 கோடி பேருக்கும் அதிகமானோர் இந்த விண்டோஸ் இயங்குதளம் பாதிப்பினால் அவர்களது வேலைகள் மற்றும் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் சென்னையில் கூட 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. பல விமானங்கள் தாமதமாக வர தொடங்கி இருக்கின்றன. உலகம் முழுவதும் 150க்கும் மேற்பட்ட விமானங்கள் அடுத்த பயணத்தை தொடர முடியாத அளவுக்கு அந்த சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இது ரயில் மற்றும் விமான சேவை, ஐடி நிறுவனங்கள் மற்றும் தொழில் வர்த்தக நடவடிக்கைகள், பங்கு சந்தைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இந்த ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் என்ற பாதிப்பை சந்தித்திருப்பதால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் இந்த பாதிப்பு தொடர்பாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் ஆலோசித்து வருவதாகவும் மாற்று ஏற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். இதே போல உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டகத்தில் பல தொழில்நுட்ப வல்லுநர்கள், கணினி பொறிஞர்கள், பொறியாளர்கள் உள்ளிட்டோர் இதற்கான இந்த பழுதை நீக்குவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல இடங்களில் சர்வர் கோளாறால் மீண்டும் மேனுவல் ஒர்க்கிங் ஸ்டைலுக்கு அனைத்து நிறுவனங்களும் சில மணி நேரம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. விமான நிலையங்களில் டிக்கெட்டுகளை வாங்குவதற்கும் அதை கேன்சல் செய்வதற்கும் மற்றும் இமிகிரேஷன் மற்றும் போர்டிங் பாஸ் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் விமான நிலையங்களில் மக்கள், பயணிகள் சந்தித்து வருகிறார்கள். ஐடி தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக சேவையை தொடங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இதுபோல பல்வேறு வங்கிகள் மற்றும் பங்குச்சந்தையில் இந்திய பங்குச்சந்தை வர்த்தகத்தை பொறுத்தவரை அங்கு செயலிகள் முடக்கமில்லை, சேவை பாதிப்பில்லை என்று மத்திய அரசு அறிவித்திருந்தாலும் அனைத்து பணிகளும் தாமதம் அடைந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. உடனுக்குடன் அந்த பரிவர்த்தனைகள், வர்த்தக செயல்பாடுகளை மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர் கோளாறினால் அதை தீர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்புக்கான என்ன காரணம் என்றும் பாதிப்பை பயனாளர்களை சரி செய்யும் முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் ஒட்டுமொத்த சர்வதேச கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தின் மூலமாக இந்த பாதிப்புகளை நீக்குவதற்கான நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையான ஐடி நிறுவனங்கள், மீடியா நிறுவனங்கள், ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள், வங்கிகள், மருத்துவமனைகள் என பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை தடுத்து நிறுத்துவதற்கும் அந்த பழுதை சீரமைக்கவும் உலகம் முழுவதும் உள்ள கணினி பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் விமான சேவைகள் பாதிப்பு, வங்கிகள் சேவை பாதிப்பு மற்றும் பங்கு பணவர்த்தனை, பங்கு வர்த்தகத்தில் தாமதம் ஆகிய பாதிப்புகள் இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கின்றன. உலகத்தையே முடக்கியுள்ள மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் முடக்கம் எப்போது சரியாகும் என்பதே உலகம் முழுவதும் உள்ள மக்களின் எதிர்பார்ப்பாக இப்போது இருக்கிறது.